சுத்தம் தூய்மை எதுவுமே கிடையாது, அறிவு கிடையாது என்றெல்லாம் சொல்கிறார்களே. இஸ்லாம் போதித்த மனித நேயத்தை வாழ்க்கையில் கடைபிடித்து பாருங்க. அலையலையா இஸ்லாத்தை கொண்டு வருவோம். அண்டை வீட்டார் பசியோடு இருக்கும் போது நீ வயிறால சாப்பிடாதே, சொந்தமாக இஸ்லாம். அந்த ஹதீஸை கேட்கிறோம், மகிழ்வோடு இருக்கிறோம். அப்பா எப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்திருக்கிறார். அந்த வேலையை செஞ்சோம்னா செய்யும். ஹதீஸை மட்டும் கையில வச்சுக்கிட்டோம், அந்த ஹதீஸை உயிரோட்டும் விதமாக செயல்படுங்கன்னு சொன்னா அவன் எங்கிட்ட எனக்கு என்ன, அவன் சாப்பிட்டா எனக்கு என்ன, சாப்பிடலாம் எனக்கு என்ன, நம்ம சாப்பிட்டோமா நம்ம பிள்ளை சாப்பிட்டா போதும். அவன் கடைபிடிக்க மறந்துவிட்டோம். இன்னும் மக்களுடைய கல்வி மேம்பாடுல ஏதாவது கவனம் செலுத்திருக்கிறோம் பார்த்தா ஒண்ணு கிடையாது. மார்க்க கல்வி எடுத்து பாருங்களேன். மார்க்க கல்வியில மக்களை தேர்ச்சி பெற்று அனுப்புவதற்கு காரணம் என்ன? மக்கள் மேல இருக்கும். அந்த மஸ்கி 3 பிள்ளை இருக்கு வீட்டுல, அதுல ஒருத்தர் மட்டும் சரியா கல்வி வரலனா அவரை தான் பிடிச்சு மொட்டை அடிச்சு கொண்டு போய் மதரசால செஞ்சுக்கணும். கொஞ்சம் விவரமா படிக்கிற ஆளே நீ என்ன செய்ய, நீ உலக கல்வியை கற்றுக்கொள், நீ உலகத்தினுடைய கல்வியை கற்று நிறைய பொருளாதாரத்தை சம்பாதித்து எனக்கு உணவு போடுகிறான். அவன் கடைசியில இந்த அம்மாவை கொண்டு போய் முதியோர் கொண்டு போய் சந்தோஷமா அவன் போய் பட்டு போய் எனக்குதான் உலக கல்வி லட்சணம் இப்படி. மார்க்க கல்விக்கு எப்படா மக்கள் தேர்வு செய்யறாங்கன்னா ஒன்னா நம்ம முட்டாவை கொண்டு போய் மார்க்கத்தில் விடுறது. நீ போய் படிப்போம் அஜரத்து மாற மண்டை பிடிச்சுக்கிற வேண்டியதா கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ப முடியல, ஒண்ணும் முடியல. கொஞ்சமாவது மார்க்க கல்வி முக்கியத்துவம் இல்லை. உலக கல்விக்கு முக்கியத்துவம் 10வது தாண்டினா பெரிய சவால். இஸ்லாமிய சமுதாயத்தில் 10வது தொட்டுட்டாலே பெரிய சவால். 10வது முடிச்சுட்டாலே நீ என்ன செய்ய, கம்பெனில எவ்வளவு மூட்டையை தூக்கி கட்டிக்கல, நீ லேவரி நான் தக்கும் போது கைப்படியா நில்லு, இப்படியே உன் காலத்தை கழிச்சுட்டு போடா. கைத்தொழில் வேணும்ல. உலகத்தில் அதிகாரம் இருக்கிறதா நமக்கு? ஏதேனும் ஒரு தவறு கண்டால் அதை தட்டி காட்டுவதற்கு, அதை களம் காண்பதற்கு அதிகாரம் இருக்கா? ஆய்ச்சமால் இருக்கு. சவுண்ட் விடலாம், என்னையே அப்படி செய்ய, அது தவறை செய்யாதே சொல்லலாம். அதிகாரம் இருக்கா? ஏங்க அவர் ஐபிஎஸ் ஆபீசருங்க, அவர் ஏரியாவுடைய டிஎஸ்பிங்க, கமிஷனருங்க, கவுன்சிலருங்க, அவர் சொன்னா கரெக்டா இருக்கும் விடுங்க. இந்த அதிகாரம் கிடையாது, வெறும் சவுண்ட் தான். அப்ப அந்த களம் காணக்கூடிய மக்கள் கல்வியில நிறைய செய்யுங்க, அறிவுகளை உண்டுங்க பிள்ளைக்கு. அத்தா மாதிரி நீ ஆயிராத, அத்தான் படிக்கல, நீ யாரும் உருப்படியா படிச்சு 4 கல்வியை கற்று மக்களுக்கு சேவை செய்யப்பா. நான் ஹயாத்தா இருக்கிற வரை கடுமையாக உழைத்து உனக்கு உதவி செய்யறேன், பொருளாதார உதவி செய்யறேன், உனக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரேன், படியப்பா. படிக்கும் போது மார்க்க கல்வி கொஞ்சம் சேர்த்துக்கப்பா. பெண்களை சும்மா சும்மா ஏறெடுத்து பார்க்காதப்பா, பார்வை தாழ்த்தி கொள்பா. படிக்கும் போது கண்ணியமான முறையில் வாழப்பா, கெட்ட பழக்கங்களை பழகாதப்பா. சொல்லி கொடுங்க. லுக்மான் நல்லடியார் சொல்லி தரலையா? அப்படியே அழகா சொல்லி தர்றாரு. அவர் எத்தனாவது பண்றாரு வந்தான்னு தெரியல. அவர் தன் பிள்ளைக்கு சொன்ன அறிவுரையை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்லாஹ் திருமுறை குர்ஆன்ல சொல்லிட்டான். கர்வமா நடக்காதே, ஆணவமா நடக்காதே, குரலை உயர்த்தாதே, கழுதைதான் வெறுக்கத்தக்க குரலாக இருக்கிறது செய்யாதே, கண்ணியமா படிவாரு. உன்னுடைய தவறுகளை, கடுகினுடைய விதை எங்கே இருந்தாலும் அல்லாஹ் கொண்டு வருவான். உன் தவறை கொண்டு வருவான். பயந்துக. அத்தாவை பயப்பட்டு சொல்லல. நம்ம எடுத்தோட அத்தாவை பயப்பட இல்லைன்னு தோலை உரிச்சிருவேன். அவன் பாப்பான், நீ எத்தனை நேரம் தண்ணியில இருக்க போற, இப்ப வேலை கிளம்பிடுவேன், எல்லாமே கட்டிடுவேன். செவுதுக்கு பின்னாடி அக்கா அத்தா பார்க்க போறாரா? அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லி அவன் இருக்கிறான். கடலுடைய அந்த இருள என்ன இருந்தாலும் கொண்டு வருவான். உன் பாவத்தை கொண்டு வர மாட்டானா? எல்லாம் பெரிய சத்தம் மதினா போயிருக்கிறா, மக்கள் வந்துட்டாங்களோ பயம். எங்கே சத்தம் அது அந்த திசையில சொல்ல வராங்க. இருட்டுல சத்தம் வந்தா குதிரை எடுத்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. போயாருங்க குர்பானி நீங்க இருங்க, அது தருவது இல்லையா? ரத்தத்தை பார்த்தா கிருன்னு சொல்லி கீழே வருது. என்னங்க ரத்தத்தை பார்த்தா எவ்வளவு பயம். ரத்தம் உடலுக்குள்ள ஓடுது, உங்க உடம்புல ஓடுது ரத்தம், அதை பார்த்தா பயம். 6 மணி ரத்தம் வரதான் செய்யும். அதுக்குள்ள இருந்து பள்ளியை பார்த்தா ஓடுறது. என்னமா வெளியே வந்து நிக்கிற, உள்ள பள்ளி இருக்கு, உள்ள போய் அடி. என்னமோ உள்ள எவ்வளவு உட்கார்ந்து இருக்காங்க, உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்கு. என்னமா இந்த சவுத்துல இருக்கு. இந்த பையன் அதுக்கு மேல இவனை கடைக்கு போயிட்டு வரணும், நைட்ல போக மாட்டேன், காலையில வந்து தான் போறேன். என்னடா சின்னதுல இருந்து பூஜாண்டி வந்துருவான், அவன் வந்துருவான், பயம். ஒரு கட்டத்துல என்னதான் ஆண்மகனா இருந்தாலும் பயப்படுது. இவன் சமுதாயத்தை கலந்து வருவானா? மக்களை வழிநடத்த வருவானா? ஒரு தந்தை தைரியமா இருந்தாவில, வாடா என்ன பார்த்து வருவோம், என்ன பஞ்சாயத்து வந்து பாக்குறேன் வரணுமா இல்லையா? நம்மளாம் இதுக்கு ஜமாத்துல மக்கள் இருக்கிறாங்க, அந்த பக்கம் மக்கள் இருக்காங்க, பைய பார்த்துக்குவாங்க. வந்து செய்தியை கால கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்மளும்
வேணாம், போங்க. 4 இடத்துக்கு போய் தட்டி கேளுங்க. சபைகள்ல முதன்மையா இருங்க. தைரியமா களம் காணுங்க. களம் காணுறது கிடையாது, கலையிடுவது கிடையாது, களம் காணுவது கிடையாது. என்னவோ ஒன்று பாய் ஏதோ ஒன்று கத்து கொடுத்தாங்க, அப்படியே மௌனத்தை ஓதிக்கிட்டு குர்ஆன் தூக்கி அப்படியே ரமலான் மாதத்துல மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே பாத்தியா பத்தி ஓதி இப்படியே காலத்தை கழித்து விட்டு செல்லலாம். அந்த சமுதாயத்துக்கு என்ன விட்டு முடிய நிறைய புரட்சிமிக்க தலைவர்கள் இருந்தாங்க, இந்த தமிழகத்திலே இருந்தாங்க. பயங்கரமா பேசுவாங்க. அவங்க ஒண்ணு மாலை கொண்டு போய் சண்டையெல்லாம் போடல, துப்பாக்கி கொண்டு போய் நெத்தி போட்டு சுடல, எந்த டேலண்ட் இல்ல, வாய்தான். அதை வைத்து பேசினார்கள், மார்க்கத்தை பகிரங்கமாக பேசினார்கள். இந்த சமுதாயத்தில் ஏகப்பட்ட புரட்சி வந்ததுக்கு காரணம் வாள் அல்ல, வாய்தான். இந்த இளமை பருவம் என்பதை முறையில்லாத வாள் போல். அந்த வாளை கையில வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து. அந்த வாளை நீங்க அக்கம் பக்கத்துல அப்படியே உரை போடாம போனீங்கன்னா மத்தவடி கிழிச்சிடும். அந்த பருவம் தான் இளமை பருவம். ஒண்ணு சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு, இல்லைன்னா அது உங்களே அழிச்சிடும். நாளைக்கு வயசாய் தள்ளாத வயதுல இவர் வந்து சொல்லுவாரு, நான் மட்டும் இளைய சமுதாயமா இருந்தா அப்படிப்பாரு. இவர் வயசுல என்னடா அப்படின்னா ஒண்ணுமே செட் பண்ண எல்லாம் 70 வயது 60 வயதை தொட்டதுக்கு பிறகு வருத்தம். ஆஹா, நம்ம வாழ்க்கை இழந்துட்டோமே, பருவ வயதுல ஒண்ணும் செய்யலையே, செய்ய வேண்டியதானே, யார் தடுத்தா? அப்ப அந்த மாதிரி களம் கண்டு பேசிய மக்கள் உண்டு. இன்னைக்கும் அவருடைய ஆடியோ வீடியோ வந்தா பெரிய வெறி இளைய சமுதாயம் மத்தியில. பழனி பாபா பெரிய வெறி. பழனி பாபா மாதிரி வர முடியுமா? என்ன பேச்சு பேசுறாயா? உண்மைதான் பேசுறாங்களா? களம் கண்டாரு. இக்கட்டான ஒரு சூழ்நிலை, எதிரிகள் தலை குறித்து ஆடக்கூடிய நேரத்தில் பகிரங்கமாக பேசினார். தவறில்லை, பேசினாலே அதே பேச்சினுடைய கம்பீரம், அதே பேச்சினுடைய நுணுக்கம் எங்கே இருந்ததுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா யாராவது? நானும் இந்த மாதிரி மேடையை பிடிச்சி மைக்க பிடிச்சி நானும் பேசுவேன்ல, என்னையும் விட்டீங்கன்னா ஏக வசனங்களை நான் மாட்டு பேசுவேன், எல்லாம் பக்கத்துல கேட்கட்டும். அப்படி அல்ல. அவர் பேசினார் என்றால் அவரிடத்துல இருந்தது கல்வி. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கேச போட்டு விட்டான், இனிமேல் பழனி பாபா மக்களுக்கு உரை நிகழ்த்த கூடாது, இது வழக்கு. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? மேடையை போட்டு நிறைய மாடுகளை கட்டி விட்டு உரை நிகழ்த்த ஆரம்பிச்சிட்டார். அதுதான் காவல்துறை. எனக்கு உரை நிகழ்த்துகிறாய், கேஸ் இருக்கா இல்லையா? அப்படியா? மனிதர்களுக்கு தான் உரை நிகழ்த்த கூடாது, ஆடு மாடு நிகழ்த்த கூடாது இருக்கா? போயாட்ட. அப்ப மைக்க போட்டு எல்லா மக்களுக்கும் பேசிட்டார். அடுத்து மேடையில ஏறக்கூடாதுன்னாங்க, சேர போட்டு ஏறி நின்றுட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. எங்க என்ன மேடை சேர் இருக்குல்ல, இந்திரா காந்தியை சுத்தது சரிதான் அப்படின்ட்டாரு. ஒரு நாட்டுடைய பிரதமர் சுட்டுட்டாங்க பேசுவியா? உள்ள வச்சிட்டாங்க. உள்ள வச்சுட்டு கேட்கிறாங்க, ஏன் இப்படி பேசுறீர்கள்? அவர் சொல்றாரு, சரியா சுட்டதுனால தானே செத்தாங்க, என்ன பேசுறீங்க? நீங்க அந்த இடத்துல சொன்னீங்களா? அந்த இடத்துல நான் சொன்னேன், நீங்க என்ன விளக்குறீங்க? கேஸ் நிக்கல. என்ன இதெல்லாம் காட்டுது? அவர் நல்ல வாய்ச்சொல் அடிப்பார், நல்லா பேசுவார், நல்ல இதெல்லாம் கிடையாது. கல்வி, பிஎல் அவர் நல்ல திறமையான வக்கீல், நல்ல கல்வியை படித்து எங்கெல்லாம் சட்டத்துல ஓட்ட இருக்கோ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறார். அந்த ஓட்ட வழியா வெளியே பள்ளி மாதிரி பேசு. யார் வேணாம்னா கல்வியை கட்டுன்னு பேசி, ஏக வசனத்துல பேசாத, கண்ணியமா பேசி, சத்தியத்தை சொல்லி. யாராவது வந்து ஏமா இப்படி பேசுறீங்க, கோட் இப்படிதான் இருக்கு தீபிக சட்டம், அதனால பேசுறேன் பாருங்க சார், காட்டு சாப்பு. வாகனத்துல போறோம், பெண்களை கூட்டிட்டு போறோம், நிக்க வைக்கிற கான்ஸ்டபிள் சட்டம் தெரிஞ்ச உடனே பேசுவீங்க. லேடி கான்ஸ்டபிள் இல்லாம பெண்கள் வண்டியில இருந்தா நிப்படக்கூடாது, ஒதுக்கி நிலையான தெரியாது. உடனே போலீஸை பார்த்து கிடுக்கிட்டு அங்க ஆடி வண்டி அப்படியே திரும்பி ஓடி இருக்குது. பேச வேண்டியதானே? லேடி கான்ஸ்டபிள் தான் சொல்லுங்க சார், எனக்கு ஒண்ணு பேசுவோம், என்னென்ன பேசுவோம், சட்டம் தெரியல. ஊனமுற்றவர்கள் வாகனத்துல இருந்தா வண்டி நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, போன்றுவான். அவன் என்னன்னா கல்வி இல்லை, சட்டத்தினுடைய அந்த நுணுக்கங்கள் தெரியல, எல்லா இடத்துலயும் பயம். எத்தனை பேர் தைரியமா காவல்துறை இருந்துச்சு போய் நேரடியாக காவல்துறை அதிகாரியை சந்தித்து பேசுறது தைரியம் இருப்பாரு? பேச முடியுமா? என்ன பேசுறீங்க? நாங்க எப்படி உத்தம பரம்பரை தெரியுமா? காவல்துறையா மீசது கிடையாது. என்ன சொல்லுவாங்க? எங்க மேல எந்த கேஸும் கிடையாது, நாங்க எந்த ஒப்புதுக்கு போறது இல்லை, காவல்துறை பக்கம் தலை வச்சு பண்றது இல்லை. அதுக்கு போல சமுதாய பிரச்சனைக்கு போறியா? அதுக்கும் போக மாட்டோம். எனக்கு பஞ்சாயத்து வந்தாலும் போக மாட்டேன், என் சமுதாயத்துக்கு வந்தாலும் போக மாட்டேன், காணாம இருப்பேன். அப்ப பள்ளி அந்த வெறியெல்லாம் பத்தாதுங்க. வெறியெல்லாம் அப்படி 2 மேடையில சவுண்ட் விட்டீங்கன்னா தூக்கி குண்டா கட்டத்துக்கு உள்ள ஓட்டுருவான். காலப்புறம் கடிதம் நிக்கணும். நுணுக்கங்களை படிங்க, கல்வியை படிங்க. நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்தா நீங்க பேசலாம் சத்தியத்தை.
அப்படி நின்று கத்தி போட்டு வீட்டுல வந்து படுத்துறீங்க. இது நம்ம ஜமாத்துல வைக்கக்கூடிய மிக பெரும் ஒரு குற்றச்சாட்டு. களம் காண்போம் போராட்டத்தை போய் கத்தி விட்டு கடைசியா வீட்டுக்கு போயிருக்கீங்களா? என்ன பாய் சமுதாயத்துடைய சூழல் என்ன இருக்கோ அதை அறிவுபூர்வமா செயல்படுத்துறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. போய் நின்றுகிட்டு நீங்கள் போட்ட சட்டம் சரிதான், நீங்கள் கொண்டு வந்த சட்டம் சரிதான், இஸ்லாமிய சமுதாயம் அனைத்தும் சிறந்தாகும் இப்படியே பேசிட்டோம். நீ கொண்டு வந்து பாரா, நீ தைரியமான ஆளா இருந்தா சட்டத்தை நீ நிறைவேற்றி முற்றுகையிடுவோம் சொன்னமா இல்ல. சொல்ல திராணி வேணும், ஃபர்ஸ்ட் சொல்ல தைரியம் வேணும். நிறைய பேர் வாங்க செய்து விடுவோம். எத்தனை பேர் இருந்தார்கள்? நீங்க கணக்கெடுத்து பார்ப்போம். பாருங்கள் சென்று விடுவோம். இஷா முடிந்தோட பள்ளிவாசலை கூட்டுங்கள். நாங்கள் அப்படியே கம்சமா உட்கார்ந்துட்டு மசரா பண்ணுவோம். என்ன பேசுறாங்க? பூரா இதுதான். அப்படி பாவம் இப்படி போன குஜராத் அப்படி பண்ணிட்டா, ஹரியானா அப்படி பண்ணிட்டா, எல்லாம் பண்ணா நீ என்ன பண்ண கேட்கணுமா இல்லையா? கேட்க மாட்டோம். அவன் சொன்னதை மட்டும் மண்டையில இருந்துட்டு அப்படியே விருன்னு வர்றது வெளியே ஏதாவது பண்ணிடுவோம். இதெல்லாம் மூளை செலவு. இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்தாகாதே. சொல்ல வேண்டிய கருத்தை அரசாங்கத்திற்கு தைரியமா சொல்லணும். அதுக்கு கொண்டு போய் ஒட்டுமொத்த மக்களையும் கொண்டு போய் கூண்டு இருக்க கூடாது. அதையும் யோசிக்கணும். ஜமாத்தோட அறிவிப்பை செய்தால் பெண்கள் வராங்க, கை குழந்தை வருகிறது. நாம் ஒரு வார்த்தையை தவறாக விட்டுவிட்டால் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் பாதிப்பு. ஒரு மனுஷன் கோபத்துல என்ன வேணா பேசலாம், அது தம் கட்டி நல்ல ஆலோசனை பண்ணி அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கண்ணியமான வார்த்தையை பேசுற பாருங்க. இது ரொம்ப கஷ்டம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிதான் சொன்னாங்க. அப்படியே கோபம் வந்து 10 பேரை அடித்து வீழ்த்து போகிற வீரன் கிடையாது. அல்லாஹ் யோசிச்சு பாருங்க, என்னங்க பேசுறீங்க? 10 பேரை இறங்கி அப்படியே பூட்ஸ் கால்ல பறந்து அடிச்சாருன்னா அவர் தானே வீரன். என்னங்க சொல்றீங்க? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வீரன் கிடையாது. யார் தெரியுமா வீரன்? அந்த கோபத்தை பெண்கள் பிள்ளைங்க சிலண்டா இருக்கான் பாருங்க. இருந்தாலும் பரவாயில்ல, களங்கான இடத்துல உனக்கு களம் பண்றேன் அப்படி அந்த கோபத்தை கட்டுப்படுத்தலாம் பாருங்க. எந்த வன்முறையும் கையில் எடுக்காமல், தப்பு தண்டா செய்யாமல், நம்மால் பலருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் நல்ல தெளிவா சிந்திச்சு அடிக்கிறவன் எடுத்து அடிக்கிறான் பாருங்க. அதான் அறிவார். எத்தனையோ காவல்துறை, எத்தனையோ பெரிய பெரிய அதிகாரிகளுடைய சட்டையை கண்டிருக்கிறோம். எத்தனை தெரியும் தெரியல, கலெக்டர் இருக்கிறோம். நியாயமாக போராடி நியாயமாக நம்முடைய கருத்துக்களை சொல்லி என்னதான் தப்பு செஞ்சிட்டோம் பாய், இப்படி இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறீங்க என்று எல்லாம் பேசி அவர்கள் எல்லாம் அதை கேட்டு பரிசீலனை செய்து சரிதாங்க நாங்க தப்பு செஞ்சிட்டோம் மன்னிப்பு கேட்ட வரலாறு எவ்வளவு இருக்கு, மன்னிப்பு கேட்காம போனது இருக்கு. அப்ப என்ன நினைக்கிறோம்னா சும்மா கத்து வாங்கி வீட்டுல கத்த சமுதாயம் வேணுமா இல்லையா? வெளியே வந்து குரல் கொடுக்க சமுதாயம் வேணுமா இல்லையாங்க? அதற்கப்புறம் அதை பார்த்துக்கிறோம். எல்லாம் இதை செய்யணும் அதை செய்யணும். என்ன செஞ்சா ஒன்று செய்யணும். நம்மால் சட்டத்துக்கு உட்பட்டு நம்மேல் வழக்கு வராத அளவுக்கு சட்டத்தினுடைய வல்லுநமை படித்து அந்த சட்டம் என்ன சொல்றதோ அந்த அடிப்படையில் செய்யணும். இவ்வளவுதான் சட்டம் சொல்லுது. கூட்டம் நடத்துறியா இந்த மாதிரி வார்த்தைகள்ல பேசிக்க, ரொம்ப வன்முறை சொல்ற மாதிரி பேசுறாரு, கூட்டத்துல யாரும் செருப்பு சொல்லி விட்டு இருக்க வேண்டாம். இதெல்லாம் கட்டுப்பட்டு தான் நடத்தணும். இது ரொம்ப விஷயம், பெரிய விஷயம். சும்மா போயிட்டு மயக்க பிடிச்சு என்ன பேசிட்டு வந்துடலாம். அதற்கு பிறகு வரக்கூடிய விளைவுகளை யார் பார்க்கிறது? மக்கள் சொல்லலாம், கத்திட்டு போய் தூங்கிடுவாங்க. கத்தவாது செய்யறோம்ல, கத்துனாங்களா முதல்ல, கத்தவாது செய்யறோம்ல. ஆசிவாக ஒரு பஞ்சாயத்துனா ரோட்ல இறங்குறோம், யூபியில ஒரு பஞ்சாயத்துனா இறங்குறோம். ஏன் மாற்று மத சகோதரனும் சரி அவனுக்கு ஒரு துரோகம் என்றால் இது தவறுதான், இதை கண்டிப்போம். இறங்கும். இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டும் பாதிப்பு இருக்க மாட்டோம். யாருக்கு பாதிப்பா இருந்தாலும் மனிதநேயத்துக்கு மாற்றமாக இருந்தால் இறங்கி கலந்து காணுவோம். அதுதான் இஸ்லாமிய சமுதாயம். உங்களுக்கு நாடுவதை பிறருக்கு நாடு, அதுவரை நீங்கள் மூமினாக ஆக முடியாது. அப்ப இந்த சமுதாயத்திற்கு அந்த தைரியத்தை, அந்த கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுங்க. என்னவெல்லாம் கெட்ட பழக்கம் நம்மகிட்ட இருக்குதோ எல்லாத்தையும் குழி தோண்டி போச்சு. அதையெல்லாம் விட்டு விட்டு அடுத்த தலைமுறை எதை நோக்கி நகர வேண்டுமோ அதை நோக்கி நகர. தலைவர் சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த தலைவர் வேணும். இல்லன்னா சொல்லல, வழி நடத்த தலைவர் வேணும் தான். யூபியில இவ்வளவு கொடுமை நடக்குதுன்னா சரியான இஸ்லாமிய தலைவர் இல்ல. இருந்திருந்தா வழி நடத்திருப்பாரு, கடினமான கண்டனங்களை தெரிவிச்சிருப்பாரு. அடுத்தடுத்து நடக்காது. என்ன உடனே மாசத்துக்கு மாசம் நடக்கிறது, வருஷத்துக்கு வருஷம் நடக்கும். ஆனா கண்டனத்தை சொல்லிட்டு தான் இருக்கும், சும்மா இருக்கக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இளைய சமுதாயம் தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நம்மை வழி நடத்தக்கூடிய மக்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா, மார்க்க அடிப்படையில் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா, அவர்களுக்கு அந்த கண்ணியம் இருக்கிறதா பார்க்கணும். ஒரு ஜமாத் வழி நடத்துன்னு சொன்னா அவர் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். யாரை பார்த்தாலும் தலைவர், குத்தாலியை பார்த்தா தலைவர், அரசியல் கட்சி தலைவர், இவரும் நம்ம தலைவர், முஸ்லிம் கட்சிகள கட்சி அவரும் தலைவர். எத்தனை தலைவர்? எல்லாத்துக்கும் ஒரே தலைவர் தான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர். அந்த தூதரை முன்மாதிரியை எடுத்து பார்த்து பாருங்களேன்.
என்னவெல்லாம் சொன்னாரு, என்னவெல்லாம் சமுதாய பணி சொன்னாரு, வாழ்க்கையில எப்படி நடக்க சொன்னாரு, குடும்பத்துல எப்படி பண்ண சொன்னாரு, வழக்க வழிபாடுகள் எப்படி இருக்க சொன்னாரு, எல்லாத்தையும் அவரை தலைவராக நிறுத்தி வழிநடத்துவார் சொல்லட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லட்டும். இன்னைக்கு இப்படி கேட்டு கேட்டு தான் இந்த சமுதாயம் அனைத்து விதமான காரியமும் செய்து கொண்டிருக்கிறது. எங்க அஜரத் சொன்னாரு, எங்க நன்னிமா சொன்னாங்க, எங்க முன்னோர்கள் எல்லாம் இப்படித்தான் சொன்னாங்க, நாங்க பின்பற்றி இருக்கிறோம். அதெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. அல்லாஹ் சொன்னானா, ரசூலா சொன்னாங்களா, அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த அடிப்படையில் பிள்ளைகள் வருது. இளைய வாலிபர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? மண்டை கட்டிக்க பார்த்தா ஒரு டைப்பா இருக்குது. கொஞ்ச நேரம் அவன் பருவத்தை பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப டேஞ்சரான பருவம். காப்பியை கொடுத்து காப்பியை மண்டையில கொட்டி அந்த குறுப்பாடி கொடுக்காங்க, மண்டையில கொட்டிட்டான் அசந்தா என்ன வேலை செஞ்சிருவான். கரண்ட் ஓட்டை கொண்டு போய் கம்பியை விட்டுருவான். இந்த பருவம் இப்படிப்பட்ட ஒரு பருவம் தான் இது. பரட்டமாவே இருப்பாங்க. எந்த நேரம் என்ன செய்ய போறானே தெரியாது. அடுத்து என்ன பண்ண போறான் கேர்ஃபுல்லா பார்த்துட்டே இருக்கும். கொஞ்சம் அசந்தா டிவியை தள்ளி விட்டுருவான். எனக்குதா அவன் 5 வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, 15 வயசு வாலிபனா இருந்தாலும் ரொம்ப பார்த்துட்டே இருக்கணும். பெற்றோர்கள் ரொம்ப கவனம் எடுக்கணும். என் பிள்ளையோட கூட்டாளி எப்படி இருக்கு, என் பிள்ளையோட செட்டு சேரக்கூடிய எல்லா செட்டும் கண்ணியமான மக்கள் தான் பாருங்க. ரொம்ப ஓவரா பேசினா மரியாதை அவன் செட்டை கலட்டிடுவா. இல்லனா உனக்கு சாப்பாடு கிடையாது, வெளியே நின்றாங்க. சேர்த்து சரியில்லைன்னு நீங்களேன் கூட சேர் வாங்கி ஒரு செட்டு, அம்மா தான் பெருசா தெரியாது, அத்தா பெருசா தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த நண்பனுக்காக என்ன செய்வான்? அந்த நண்பன் என்ன சொல்றானோ அதுதான் உலகம். அவன் சொல்லக்கூடிய கருத்து எல்லாம் பெருசு. ரசூலுல்லாஹ் ஓரமா வச்சிருவான். அவன் தான் அந்த நண்பன் மட்டும் நல்ல முறையில் அமைந்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை கேளப்பா, அல்லாஹ் சொல்வதை கேளப்பா. பாப்பா தொழுகைக்கு அந்த நண்பர் நல்ல நண்பர் கிடைத்தால் அவங்க லைஃப் நல்லா இருக்கும். சரியான நண்பன் கிடைக்கலன்னு வைங்க, எல்லா பஞ்சாயத்தும் பண்ணி இவனை கோர்த்து விட்டு அவன் போயிடுவான். கடைசியில் இவர் மாட்டிட்டு உயிர் நண்பன் நீங்களா, அவன் போயிட்டா வீட்டுக்கு, நான் மாட்டிக்கிட்டேன். அப்ப நண்பர்களை சரியான முறையில் தேர்வு செய்யும். உங்கள் அனைவருக்கும் தலைவர் யார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான். அவங்கதான் தலைவர். எத்தனை தலைவர் இந்த உலகத்தில் தோன்றினாலும் சரி, எங்க ரசூலுல்லாஹை விட ஒரு தலைவர் உலகத்தில் கிடையாதுடா. அந்த கொள்கை உள்ளது. அவங்க என்ன சொன்னாலும் சரி நாங்க கட்டுப்படுவோம். எனக்கு வரதட்சணை வாங்குறது தடைதான். அதற்கு பெரிய லாபம். ஒரே நைட்ல கோடீஸ்வரன் லட்சாதிபதி. அப்படியே கொண்டு கொண்டு கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் 50 நகை கொடுத்துருவாங்க, பைக் கொடுத்துருவாங்க, இந்த சில இடத்துல வீடு கொடுத்துருவாங்க, வீட்டோட வச்சுக்கிறாங்க. வச்சு காலம் பூரா இங்கே கிடப்பா, ஒண்ணு பஞ்சாயத்து இல்ல. நான் உனக்கு சாப்பாடு போடுறேன், என் பிள்ளைய பாத்துக்க. உனக்கு என்னப்பா? ஓ பிள்ளைய அனுப்புறதா நான் மகன் கொடுத்து அனுப்பிவியா? இவனுக்கு தேவையில்லை, வரமாட்டையா? மானத்தை இழந்து உன் வீட்டுல இருக்க அவசியம் கிடையாது. ஆம்பளை மாதிரி வெளியே வந்துடும். இதே ரசூலுல்லாஹ்வுக்கு தலைவரை எடுத்து முன்மாதிரி எடுத்து பின்பற்றினால் எந்த கத்திரிக்காவும் விட்ட வராது. கண்ணியமான முறையிலே வாழ்க்கையை கொண்டுடுவோம். காசு 1 ரூபாயா இருந்தாலும் சரி ஹராமான முறையில செலவிட மாட்டான். இதை சேர்த்து வைத்தால் எனக்கு படிப்புக்கு உதவும், இதை சேர்த்து வைத்தால் என் தந்தை தாய்க்கு மருத்துவத்துக்கு உதவும், சேர்த்து வைத்து நாளை ஒரு வீடு கட்டுவோம், சிறந்த ஒரு பணிகளை செய்வோம், தாவா பணிகளுக்கு செய்வோம். அப்படியே காலம் போயிடும். எப்ப ரசூலுல்லாஹ் உள்ள எடுத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு வந்து தலைவராக நிப்பாட்டினால் இதுதான். கூத்தாடிகள் எல்லாம் பெரிய தலைவர் கிடையாது. எத்தனை கூத்தாடி பெரிய சொல்வது படத்துல காட்டுதெல்லாம் நெச செஞ்சான். எத்தனை கூத்தாடி படத்துல செஞ்சதெல்லாம் நெச செஞ்சான். எதுல எவ்வளவு செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் தர்மம்னு சொன்னா குடையாகவே மாறி விடுவார்கள். இப்படி ஒரு தலைவரை பார்த்திருக்கீங்களா? தர்மம்னு சொன்னா அவங்க சலாபத்துக்கு ஒரு வார்த்தை கிடைக்கல, அவரே நாங்க தர்மம், அவரே குடையா மாறிடுவாரு. வீரம்னு சொன்னா பதில் போர்க்களத்துல அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இவ்வளவு பெரிய வீரர், எங்களை நாங்கள் ரசூலுல்லாஹை முன்னிறுத்தி நாங்கள் பின்னே நின்று எங்களை காத்துக் கொண்டோம். தலைவர்னா அப்படி முன்னாடி இருக்கணும், பின்னாடி இருக்க கூடாது. உலக படைகளிலே தலைவர்களை கொண்டு போய் அங்க உட்கார சொல்றாங்க சிம்மாசனத்துல. படையெல்லாம் நிற்கும், குதிரை படை, யானைப்படை எல்லாம் நீட்டி இதெல்லாம் போட்டு தட்டு தான் அவங்க போய் தொடரும். ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி தெரியுமா? பெரிய பெரிய சஹாபி சொல்றாங்க, எங்கள் இறை தூதரை தலைவரை முன்னிறுத்தி நாங்கள் எங்களை காத்துக் கொண்டோம். எங்க ஒரு அம்பு எங்க மேல வந்து விழுந்துருமோ, ஒரு வாதி எங்களை வெட்டிருமோ, ரசூலுல்லாஹ் கம்பீரமான நில்லுங்க, நீங்க முன்னாடி பார்த்துக்கிறேன். இவர் தலைவர் இல்லையா? பெரிய ஒரு டிக்கெட்டை வாங்கி தேட்டர் போய் கிழிச்சு விட்டோம்னா அப்படி பெரிய தலைவர், அவர்தான் தலைவர். என்ன அடி அடிக்கிறாயா? போய் பாரு ஸ்டண்ட்ல கைத்த கட்டி எத்தனை உயரத்துக்கு தூக்குறாங்க, பொத்து பொத்துன்னு விழுவான். எத்தனை டேக் எடுக்கும் தெரியுமா? ஒரு கிக்கி, ஒரு எத்துறதுக்கு 30 டேக் இருக்கு. என்னையா செய்யற ஹீரோ, என்ன செய்ய மக்கள் எல்லாம் காசு கொடுத்து விரும்புறாங்க, அதனால இருக்க வேண்டியது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் கல்ல உடைக்க முடியல, அகல் போர்ல குளிர்ந்தாங்களா இல்லையா? கல்ல உடைக்கவே முடியல, சாவன் பெரிய பசி. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கிறாங்க போய் பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் கல்ல கட்டி அவர் உடைச்சிட்டு இருக்கிறார். அவரும் பெரிய பசி. அல்லாஹ்வுடைய தூதரை இந்த பாறையை உடைக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? சம்மட்டி கொடுங்க,
சம்மட்டியை கொண்டு போய் ஒரே அடிதான் காரை தூண்டுவாய் என்பது. இப்படிப்பட்ட வீரம் மிக்க, மக்களை பாதுகாத்து சொன்ன கருத்துக்கு மாறில்லாமல் செயல்பட்ட இந்த தலைவர் நம்மிடத்தில் இருக்கும்போது எதுக்கு அவர் இருக்கிறது? எதற்கு வேற விஷயங்கள்ல கலந்தாடுறீங்க, களை எடுக்கிறத விரும்புறீங்க? எல்லாம் வேஸ்ட். நாளைக்கு மறுமையில வந்து நின்றுட்டு உங்களுக்கு இவருக்கு ஜன்னத்தை கொடு, நான் என் சொத்தை தருகிறேன், எவனும் வரமாட்டான். பெத்த தந்தையே வரமாட்டாரு. அப்படிதான் சொல்லுது மார்க்கம். தந்தை விட்டு தாய் ஓடுவான், மனைவியை பார்த்து ஓடுவான், பிள்ளைய பார்த்து ஓடுவான், எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுவான். கடைசியில சொல்லுவான், ஒட்டுமொத்த உலகத்தையும் தூக்கி உள்ள ஓடு. என்னைய ரப்பே, எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை கண்ணுக்கு முன்னால் இருந்தால் ஒட்டுமொத்த உலகத்தையும் தூக்கி உள்ள ஓடு. என்னைய கேட்பான். எவ்வளவு சுயநலவாதி. இவன் செஞ்ச பாவத்துக்கு புறப்பே உள்ள ஓடு, என்னை விட்டு. இப்படிப்பட்டவர்களை தலைவராக முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே அவர் பார்த்தோம்னா அவர் மாதிரியே மண்டையை வெட்டணும், அவரை மாதிரியே ட்ரெஸ் போடணும், அவரை மாதிரியே செயல்பாடுகள் அனைத்தும். ரசூலா இல்லையா? ரசூலா எவ்வளவு மாதிரி இல்லையா? நமக்கு அவ்வளவு தூய்மையானவர், நம்முடைய தூதர், அவ்வளவு கண்ணியமானவர். ஆயிஷா என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கரம் கூட எந்த பெண்ணையும் தொட்டது கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியுமா? சவால். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதுக்கு மாறு செய்யல, மது அருந்தது இல்லை, எந்த பாவமான காரியம் எண்ணத்துல கூட இல்லை, கொச்சையா கூட பேச மாட்டாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் முகம் சுளிக்கிற மாதிரி ஒருபோதும் இருந்தது. நம்ம மக்கள் வாயத்துல களிமாவா பேசுறாங்க. போய் அவன் கூட்டத்துல போய் உட்கார்ந்து பாருங்க, தெரியும். உட்கார்ந்து பேசுறான், கடற்கையா பேசுறான். ரசூலுல்லாஹ்வுடைய நாவல் அப்படி வார்த்தை வராது. எந்த சபையில் வந்தது இல்லை. எதிரிகளை பார்த்து கூட திட்டுறது. அப்படிப்பட்ட சமுதாயத்தினுடைய, அப்படிப்பட்ட தலைவருடைய உம்மத்துகள் நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? தாய் தந்தை என்ன மதிக்கிறோம்? உன்னை இணையை கற்பிக்க தூண்டுறாங்களா? மாநிலத்துக்கு புறனாக சில காரியங்களை செய்வதற்கு உன்னை அழைக்கிறார்களா? அதுல மட்டும் நான் செய்வா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அம்மா ரசூலா இப்படிதான் சொன்னாங்க, நான் அப்படித்தான் நிற்பேன், என்னை தடுக்காதன்னு சொல்லுங்க. ரசூலா ரசூலா எல்லாத்துக்கும் ஒரு எடுத்து பாருங்க, வாழ்க்கை இனிமையா இருக்கும். ஏன் அப்படி செய்யறவன் செத்தா போயிட்டான், நல்லா தானே இருக்கான். வரதட்சணை வாங்காம கல்யாணம் முடிச்சான், என்ன பிச்சை எடுத்துருக்கான், அவன் தான் கண்ணியமா இருக்கான். வரதட்சணையை வாங்கி அப்படியே பெரிய மாளிகை கட்டவன் கீழே விழுந்து கைகால உடஞ்சு கடைசியில வந்து கேட்கிறான், உன்னைய மறந்துட்டா திருமணம் செஞ்சிருக்கணும், தப்பு செஞ்சிருக்கான், பெரிய தப்பு செஞ்சுக்கிட்டா. மனைவியுடைய நகையை பூரா அடமான வச்சு பிசினஸ் செஞ்சு லாஸ் ஆகி இன்னைக்கு நடுத்தர நினைக்கிறா, காரி துப்புறாய் மாட்டேன். அப்புறம் என்ன செய்வா? ரசூலுல்லா சொன்ன மாதிரி நடந்துட்டா கண்ணி வருமா இல்லையா? மாமனார் மதிக்கல, மாமியா மதிக்கல, சமுதாயத்துல ஒருமையை மதிக்க மாட்டேங்கிறான். ரசூலுல்லா சொன்ன மாதிரி நடப்பா, ஏன் மதிக்க மாட்டான்? நல்லா தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. இப்ப பருவத்துல என்னமோ நீங்க அப்படியே வாழ்க்கையை கடந்து போறீங்க, திருமணம்னு ஒண்ணு வரும். அந்த திருமணத்துல உங்களுடைய சர்டிபிகேட் எங்க கேட்கிறாங்கன்னா ஜமாத்துல வந்துதான் கேட்கிறாங்க. நேரம் மாப்பிளை பார்க்க போறீங்க, மாப்பிளை பார்த்தோன்னே அடுத்து எங்கடா அந்த மகளால பள்ளிவாசல் வந்து தலைவரை பிடிச்சுக்கிட்டு இன்னாருடைய மகன் இன்னார், எப்படி எங்களை என்ன சர்டிபிகேட் கொடுக்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. மாப்பிளை தொழுது வராங்க, மாப்பிளை பள்ளிவாசல் பக்கம் தலை வச்சு படுக்கலைங்க, பொண்ணு கொடுப்பானா? கொடுப்பானாங்க. ஒரு தொழில், ஒரு முதலாளி உங்களை இன்சூரன்ஸ் எடுத்துட்டு போயிருக்கிறார், அவர் தனிப்பட்ட முறையில விசாரிக்க மகளாக வர்றாரு. பள்ளிவாசல் தலைவரை பார்த்து இன்னாருடைய மகன் இன்னார், எப்படிங்க காசு விஷயத்துல கல்லாவட்டியை கொடுத்தீங்கன்னா நீட்டா தொடச்சிருவான், ஒண்ணும் இருக்கல, உட்கார வச்சிடாதீங்க. அப்படியா? நல்ல வேலை சொன்னீங்க, உங்களுக்கு தெரியாது, இங்கதான் வந்து கேட்கிறான். மாப்பிள்ளை எப்படிங்க? ஏதாவது கேட்ட தண்ணி வண்டி அது மாதிரி ஏதாவது இருக்கா? தண்ணி லாரிங்க, தண்ணி வண்டிலாம் கிடையாது, தண்ணி லாரி கொடுத்துறாதீங்க, கொண்டு போய் எங்கேயாவது பிள்ளைய போய் கிடிச்சிருவான், நாசமா போயிடும், ஓடிடும். அவன் எங்க எதை சுத்தினாலும் சரி, இங்கதான் வந்து ட்விஸ்ட் இருக்கிறான். அவன் இந்த இடத்துல எல்லாம் சரியாயிருச்சுன்னா எந்த மூலையில உங்களை பத்தி பேசினாலும் கண்ணியமான வார்த்தையை தான் பேசுவார்கள். எப்ப ரசூலுல்லாஹ்வை முன்மாதிரியா எடுத்து களம் கண்டால், அல்லாஹ்வுடைய தூதர் தான் எங்களுக்கு தலைவர்கள் களம் கண்டால், எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கண்ணியம் இல்லை என்று சொன்னால் ஓடி போயிடுறோம். அந்த வழியே ஓடி போய் கொடுத்துறாதே, குடும்பமே சரியான இந்த குடும்பம் வருவாதா? என்னாது வந்தாலும் விட்டுருவோமா? இடையில பூந்து ஏன் கொடுத்துறாதே, பணப்ப சிக்கல் இருக்காய மேல கொலை வழக்கா கேஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா பட்ட சேர்த்து போட்டு. அப்ப நீங்க வாழ்க்கையில கடைபிடி இந்த சினிமா தூக்கி ஓரமா போடுங்க. கெட்ட பழக்கம் என்ன போட்டு இருக்கு, விட்டு ஒழிங்க, தேவை. அம்மா அத்தாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யுங்க. படிக்கிற கடமை பெரிய கடமையா இருக்கு, படிங்க. கண்ணியமான பதவியில உட்கார்ந்து மார்க்கத்தை எக்காலத்து கொண்டும் அந்த பதவியும் அந்த ஆணவமும் நம்ம இடத்துல மார்க்கத்தை விட்டு விழுவதற்கு
ஐபிஎஸ் ஆபீசர் என்கிட்டே வா, உனக்கு மேல ரப்பு இருக்கிறான். இதை எப்பவுமே மண்டையில வச்சுக்க. நான் பெரிய அதிகாரம் என்னிடத்துல இருக்கிறது, உனக்கு மேல ஒருத்தர் இருக்கான்டா, அவன் இருக்கிறான், அவன் தான் உனக்கு அந்த பதவியும் தந்தான், அவன் தான் உன்னை அழகாத்து கொண்டிருக்கிறான். கண்ணியமான முறையில் அவனுக்கு நன்றி செலுத்து. அவனுடைய கடமைகளை சரியான முறையில் செய். வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய். சமுதாயத்துக்கு நிறைய கடமை இருக்கு, களம் காணக்கூடிய சூழல் இருக்கு. ஒரு முகலாக்குள்ள பேச்சாளர்னா ஒன்று 2 பேர், ஏன் மத்தவங்க எல்லாம் பேசக்கூடாது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தடை செஞ்சு வச்சிருக்காங்களே, அதான் அடுத்தவங்க எல்லாம் மக்களுக்கு களம் கண்டு அந்த சமுதாய தீங்குகளை தடுக்க கூடாதா? எங்கேயா தடை இருக்குதா? ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் சரியான ஏகத்துவவாதியாக இருந்து சமுதாய அக்கறையோடு செயல்பட்டு பாருங்களேன், சமுதாயத்தில் எத்தனை தீங்குகளை களையெடுக்கலாம் தெரியுமா? என்னதான் உங்களை ரஜாத்துக்காரன், என்னதான் உங்களை குழப்பவாதி, என்ன நபர்த்திட்டனாலும் சரிங்க, தெளிவா உனக்கு புரிஞ்சுக்கங்க. என்னதான் நம்மள கல்வி ஊத்தினாலும் குடும்ப விஷயத்துல பஞ்சாயத்து வந்துச்சுன்னா தௌஹீத் ஜமாத் கூட சரியான தீர்ப்பு அவன் தான் கொடுப்பான். சல்லி காசு கூட மிச்சமா வசூல் பண்ணி கொடுப்பான். அவன் தான் தௌஹீத் ஏத்துறான், போடான்னு வச்சிருக்கான். ஏன் அமைச்சிருக்கிறேன்? தலாக்கு குல்லானா அவன் தான் கரெக்டா பஞ்சாயத்து பண்ணுவான். உனக்கு தேவையானது சரியான நபியோட இருக்கிறத வாங்கி தருவான். போங்க, நீ ஏன் அமைச்சிருக்கீங்க? அப்புறம் என்ன எங்க திட்டுறேன்? காலம் பூரா எங்க கல்வி முடிச்சு என்ன செஞ்ச? இவங்க தான் சரியா இருக்காங்க, நீயே உன் குடும்பத்துக்குள்ள பேசிக்கிற. ஆனா உன்னுடைய ஈகோ தான் என்ன செய்யுதுன்னா தடுக்குது. இவ்வளவு காலமா பொய் பித்தலான்னு சொல்லிட்டோம், இங்க போய் மறுபடியும் உட்காந்துட்டோம்னா நம்மள ஊரே திட்டம், அதனால போக வேணாம், மௌத்து வரை இங்கே இருந்துட்டு அப்படின்னு நினைக்காது. யாரும் அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். யார் வேணா வரலாம், யாருன்னா போலாம், போறதுக்கு பெரிய தடையெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம். இஸ்லாத்துக்குள்ள பிறந்திருக்கிறோம். கண்ணியமான ஏகத்துவ கொள்கை, ஏகத்துவ முஹல்லா, ஏகத்துவ பள்ளி அமைந்திருக்கிறது. செயல்படக்கூடிய மக்களாக நீங்க இருக்கிறீங்க. களம் காண்பதற்கு ஏராளம் இந்த உலகத்தில் இருக்கிறது, களை எடுப்பதற்கும் ஏராளம் இருக்கிறது. கண்ணியமான இளைய சமுதாயமே, சிறந்த கொள்கையை பற்றிப்பிடி, சிறந்த தலைவரை பற்றிப்பிடி, அதை உள்ளத்தில் ஏந்தி உன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக்கொள். மரணம் சுவனத்துக்குரிய மரணமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அனைத்து கேடுகளும் நம் தலையிலே தான் முடியும். இதற்கு நாம் பொறுப்பல்ல. நான் நாசமா போனா அதுக்கு சமுதாயம் பொறுப்பா? நான் தான் பொறுப்பு. நான் தண்ணி அடிச்சா நான் தான் பொறுப்பு. நான் தப்பு செஞ்சா நான் தான் பொறுப்பு. என் பெத்தவங்க கூட பொறுப்பு கிடையாது. அப்ப உங்களா, பெற்றவர்கள், குடும்பம், முகலா, உன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாம் கேவலப்பட வேண்டாம். கண்ணியமான வாழ்க்கையை வாழுங்கள். நிறைய அதிகாரமான வாழ்க்கையை, கல்விகளை கற்று அதிகாரத்தில் அமருங்கள். மக்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன அடிப்படையில் செயல்பட்டு மரணித்து சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக வளர்ந்து